ஒரு 65 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் ஹேப்பில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு இரவு கச்சேரிக்கு போகிறாரு. அப்போ ஹேப்பில் ஏறி சத்திரம் பேருந்து நிலையம் போகணும் அப்படின்னு சொல்லி கண்டக்டர்கிட்ட டிக்கெட்டும் கேட்குறாரு. அதற்கு அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, முதியவர் சத்திரம் பேருந்து நிலையம் வரையும் போகணும்னா டிக்கெட்டு 19 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த முதியவர்கிட்ட சில்லறை இல்லை, 50 ரூபாய் கொடுக்குறாரு. இவர் திருப்பி இந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாருன்னா 30 ரூபாய் மட்டுமே கொடுக்குறாரு, மீதி 1 ரூபாய் தரல. ஏன்னா சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவரும் அப்படியே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா சத்திரம் பேருந்து நிலையமும் வந்துடுது. அந்த சத்திரம் பேருந்து நிலையம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதியவர் தன்னுடைய இசை கச்சேரி குழுக்களை பார்த்துறாரு. அவங்கள எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த சில்லறெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போய் அவசர நிமித்தம் காரணமாக இறங்கிடுறாரு. இறங்கிட்டு அவங்களோட சேர்ந்து போயிடுறாரு. போகும் வழியில தான் இந்த ஞாபகங்கள் வருது, 1 ரூபாய் கண்டக்டர் தரணுமே, அப்படியே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த முதியவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரி விடு, நம்ம இன்னைக்கு 1 ரூபாய் ஏமாறணும்னு இருக்குது போல, அதனால ஏமாத்திட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியவரும் தன்னுடைய கச்சேரியை சீரும் சிறப்புமா அங்கே போயிட்டு பயங்கரமாக நாதஸ்வரம்லாம் வாச்சி சிறப்பாக செஞ்சு முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் புறப்பட்டு நேராக மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்துடுறாரு திருச்சியில். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறுறாரு. பஸ்ஸை ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டிக்கெட் 16 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதியவர் தாங்கிட்ட இருந்த 20 ரூபாய் கொடுக்குறாரு. ஸோ இப்போ 16 ரூபா போக மீதி 4 ரூபா தானே கொடுக்கணும் சில்லற, மீதி 1 ரூபா அவர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறாரு. 4 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபா கொடுக்குறாரு. உடனே இந்த முதியவர் நிமிந்து பார்க்குறாரு. நான் போன டைம் நைட்டு அதே கண்டக்டர் இருக்கிறாரு. உடனே 1 ரூபா சேர்த்து கொடுத்ததை பார்த்துட்டு ஞாபகம் வச்சு கரெக்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச வாயை எடுக்கும்போது, முதியவரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, போன டைமு நான் ஒரு சின்ன வேலை பிஸியில் நான் விட்டுட்டேன், ஆனாலும் அடுத்தவங்க காசுக்கு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டதே கிடையாது, தவறுதலாக நேற்றுக்கு நைட்டு நான் இந்த மாதிரி விட்டுட்டேன். எனக்கும் நான் ரிவ்யூவர் டியூட்டி பார்க்குறதால அடிக்கடி இங்கே போகிறவங்களே தெரியாது, நீங்கள் ரெகுலராக போயிட்டு இருந்திருப்பீங்க. இங்கே நான் ரிலீவர் டியூட்டி எப்போயோ ஒரு டைம் தான் வருவேன், தவறுதலாக 1 ரூபாயை நான் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர்கிட்ட அந்த 1 ரூபாயை சேர்த்து 5 ரூபாயாக கொடுத்துட்றாரு. ஸோ இது உண்மையிலுமே நடந்த ஒரு நிகழ்வு. அதை தான் ஃபேஸ்புக்கில் ஒரு முதியவர் இட்டிருக்காரு அந்த பதிவை. அந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் TN 45N 3134, ரூட் நம்பர் 59, சத்திரம் டு ஹேப். அவர் பேர் மோகன்குமார். அவருக்கு தெரியாமலேயே ஒரு ஃபோட்டோவும் எடுத்து இந்த நல்ல மனிதரை பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோ தான் தற்பொழுது வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. உண்மையிலுமே அந்த கண்டக்டர் பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த கண்டக்டரை நீங்கள் பாராட்டணும். இதுமாரி நிறைய பேர் இன்னும் இந்த மாதிரியான நியூஸ்களை பார்த்துட்டு அடுத்தவங்க பொருளுக்கும் காசுக்கும் என்னைக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருந்தணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.